inverse trigonometry. Inverse trigonometric functions. நம்ம ஆல்ரெடி நமக்கு sin x, cos x, tan x அதெல்லாம் தெரியும். அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் கிராஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சாதான் நம்ம கொஸ்டின்குள்ள கால்குலேஷன் போடுறதுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கிராஃப், இப்போ உங்களுடைய sin x கிராஃப், எக்ஸாம்ல sin x கிராஃப்லாம் நமக்கு கேட்கறது இல்லை. ஏன்னா sin x கிராஃப்ல இருந்து sin இன்வர்ஸ் கிராஃப் கொண்டு வரோம். இப்போ sin x கிராஃபா இருந்தா இப்போ இது x ஆக்சிஸ் உங்களுக்கு, and it is a y axis. நம்ம இது 0, உங்களுக்கு தெரியும் sin 0 0 தான். x ஆக்சிஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணுவோம். நான் π/2 மார்க் பண்றேன். இது π/2 and 2 times π/2, that is pi. ஓகேங்களா? and 3 times π/2. நான் sin x கிராஃப் வரைஞ்சு காட்டுறேன். அப்புறம் ரிமைனிங் கிராஃப் வந்து டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு காட்டி தரேன். சைனும் காசும் போட்டு காமிக்கிறேன். அண்ட் ரிமைனிங் வந்து இப்படிதான் வரும் கிராஃப்னு காட்டுறேன். மேபி புரியலன்னு அப்புறம் சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ் -π/2 -2 times π/2 அண்ட் லெஃப்ட்ல இருக்கும். உங்களுக்கு தெரியும், டேபிள் படிச்சிருக்கோம். sin 0 0, sin 91. இப்போ இதுல நீங்க 1, இதுல -1 எடுத்துக்கலாம். sin 91 and 2 to கட் ஆயிட்டுனா sin pi வேல்யூ 0. பாருங்க உங்க கிராஃப் இப்படி வருது. and 3 times π/2 -1 வரும். -1 and கிராஃப் வந்து அகைன் இப்படி வேவ் மாதிரி வரும். and இங்க வந்து -90, it is -1. அப்புறம் இந்த இடம் வந்து 0. உங்க கிராஃப் வந்து இப்படி வேவ் ஷேப்ல போகுது. -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். இது sin x. இப்ப sin இன்வர்ஸ் x இப்படி சொல்லுங்க. sin இன்வர்ஸ் xனா என்னன்னா, நம்மளுடைய அந்த ஆக்சிஸ் x ஆக்சிஸ் வந்து sin xனா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து -1 to 1 தான் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதை வந்து இங்க டொமைனா எடுத்துருவோம். ஸோ அதுதான் இங்க உள்ள ரேஞ்ச் வந்து இங்க டொமைனா வரும். It is x and y. இந்த ஆங்கிள்ஸ்ல மார்க் பண்றது ஃபுல்லா y ஆக்சிஸ்ல மார்க் பண்ணுவோம். இங்க xல இருக்கிறது இங்க yல வரும், yல உள்ளது xல வரும். தட் இஸ் இன்வர்ஸ் கிராஃப். மீனிங் என்ன அப்படின்னா, இங்க டொமைனா உள்ளது, இங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, டொமைன் டு கோடொமைன், தட் இஸ் இங்க ரேஞ்ச். இங்க இந்த ரேஞ்சுங்கிறது இங்க வந்து டொமைன் செட்டா மாறிடும். அண்ட் இங்க உள்ள அந்த சாரி ரேஞ்சுங்கிறது இங்க டொமைன், இங்க உள்ள டொமைன்ங்கிற செட் வந்து இங்க இந்த கோடொமைன் செட் ரேஞ்சுக்கு வரும், ரிவர்ஸ்டா வரும். y ஆக்சிஸ்ல -1 to 1, அப்ப இங்க xல -1 to 1. ஓகேங்களா? ஆங்கிள்ஸ் வந்து அப்படியே இங்க yல மார்க் பண்றேன். 0 பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் π/2, இது 2 times π/2 and going. இங்க பாத்தீங்கன்னா -π/2 -2 times π/2 and டவுன்வர்ட்ல வந்துட்டு இருக்கும். அகைன் sin 0, இந்த இடத்துல 0 0 வந்திருக்கும். 19ன்றப்போ 1, கிராஃப் இங்க வரும். 19ன்றப்போ 1. இப்போ கிராஃப் வந்து இந்த மாடல்ல இங்க உள்ளது ரிவர்ஸ்ல இங்க வருது வரும். ஓகேங்களா? ஆனா -π/2 to π/2ல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் இந்த -π/2 to π/2 ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய sin x கிராஃப் வந்து 1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மூலமா நம்ம செக் பண்ணி காட்டலாம். இப்போ இது வந்து sin ஃபங்க்ஷன், இது 1 அப்படிங்கிறதுக்கு இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். அந்த ஹரிசாண்டல் லைன் அந்த கர்வ்ல எந்த ரேஞ்ச், எந்த இடத்துல, இதுல அதாவது இன்பிட்வீன், அதாவது இன்டர்வல் சொல்லுவோம் இல்லையா, இந்த எந்த இன்டர்வல்ல கண்டிப்பா
ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் கட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். அப்ப நான் இங்க 0 to இந்த பை அப்படின்னு எடுத்தா எனக்கு 2 பிளேஸ்ல கட் ஆயிடும். சோ இங்கேயுமே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைனை. சரி, நான் இப்ப உங்களுடைய கொஸ்டின்ல எப்படி பிக்ஸ் பண்றாங்கன்னா -π/2 to -π/2 to +π/2 இப்படி பிக்ஸ் பண்றாங்க. இந்த -π/2 to +π/2ல இந்த ஹரிசாண்டல் லைன் கர்வ்ல எங்க கட் ஆகுதுன்னு பாருங்க. சோ இதுல ஒரு பிளேஸ்ல கட் ஆகுது. ஓகேங்களா? அப்படி அதுக்கு அடுத்து இதே மாதிரி அடுத்து இங்க பிரான்ச் நக்ல +π/2 to 3 times π/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரான்ச் டிவைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ரைட் சைடும் பிரான்ச் கொண்டு வரலாம், லெஃப்ட் சைடும் பிரான்ச் கொண்டு வரலாம். நிறைய பிரான்ச்சஸ்ல சின்ன சின்ன இன்டர்வல்ஸா பிரேக் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹரிசாண்டல் லைன் கட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம கிராஃப் வந்து ஹரிசாண்டல் லைன் ஒரே ஒரு பிளேஸ்ல கட் ஆனா மட்டும்தான் அது வந்து 1-1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த பர்டிகுலர் ஆரிஜினுக்கு நியரா உள்ளதை தான் நம்ம வந்து பாருங்க பிரின்சிபல் பிரான்ச்னு சொல்ல போறோம். -π/2 to +π/2. மேக்சிமம் டெஸ்ட்ல வந்து கொஸ்டின் 1 மார்க்ல கேக்குறாங்கன்னா draw the sin inverse graph in the principal value branch அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல -π/2 to π/2. இப்ப கிராஃப் நமக்கு இதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த -π/2 to +π/2ல உள்ள இந்த கர்வ் மட்டும் போதும். இந்த கர்வ் மட்டும் எனஃப். -1 to 1 இந்த இவ்வளவு மார்க் பண்ணா மட்டுமே போதும். இப்படி 1 மார்க்ல கேட்பாங்க. அப்ப இதே மாதிரி நீங்க sin x கிராஃப் தெரிஞ்சாதான் sin இன்வெர்ஸ் போட முடியும். மக் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால sin இன்வெர்ஸ் x, காஸ் படிச்சிங்கன்னா cos இன்வெர்ஸ் x அப்படி நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லா கிராஃபுமே கொடுத்துருக்காங்க. நான் இந்த கிராஃபை மட்டும் டிக் பண்ணி காட்டுறேன். நீங்க அந்த கிராஃபை மட்டும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. புரியலன்னா அப்புறம் கேளுங்க. ஓகேங்களா? இது sin x கிராஃப், அதோட இன்வெர்ஸ் கிராஃப், இது இன்வெர்ஸ் கிராஃப். எக்ஸாம்ல ஃபுல் தேவைப்படாது. அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படிதான் கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். அடுத்தது இந்த லெஃப்ட் சைடு பேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிப்பாங்க பாருங்க. since the domain of sin function is நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இந்த இதுல தியரியா இருக்கு. since the domain of a sin function in the set of all real numbers and the range is the closed interval -1 to 1, if we restrict its domain to closed interval -π/2 to π/2, then it becomes 1-1 and on 2 with range -1 to 1. Actually sin function restricted to any of the intervals பாத்தீங்களா -3/2 to -π/2, -π/2 to π/2, π/2 to 3/2. நான் கிராஃப்ல காமிச்ச அதேதான். -π/2 to π/2 and π/2 to 3/2. இப்படி ரைட் சைட்ல கொண்டு போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட்ல வந்தீங்கன்னா -π/2 to இங்க அடுத்து -3/2 வரும். சோ இப்படி எல்லா இடங்கள்லயுமே நம்ம சைன் ஃபங்க்ஷன் 1-1 and on 2 is 1-1 and its range is -1 to 1. We can therefore define the inverse sine function in each of these intervals. We denote inverse of sine function, that is sine inverse இல்ல arc of sine read பண்ணலாம். The sine inverse is a function whose domain is -1 to 1. பாருங்க, whose domain is -1 to 1 and the range could be any of the intervals. கொடுத்திருக்கிற இன்டர்வல்ஸ்ல எதுனால ரேஞ்ச் தான் and so on. Corresponding to each of such interval, we get a branch of the function sine inverse. The branch with the range -π/2 to π/2 is called principal value branch. இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே உங்களுக்கு தியரி டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அதாவது எக்ஸாம்ல கேட்கும்போது draw the sin inverse x for the principal value branch அவ்வளவுதான் இருக்கும். பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னா உங்களுக்கு தான் தெரியணும். க்ளோஸ் இன்டர்வல் -π/2 to π/2 வரைக்கும் உள்ளது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ன்றது நமக்கு தான் தெரியணும். ஸோ இப்படி கேட்டா 1 மார்க்ல கிராஃப் வரைய தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். இது cos x கிராஃப் அண்ட் cos இன்வெர்ஸ் x. எதனால நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா 1-1 on 2 வர்ற மாதிரி நம்ம இன்டர்வல்ஸ் பிரேக் பண்ணி எடுக்கிறோம். சரி, அதே மாதிரி இங்க பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ங்கிறது 0 to π வரும். 0 to π.
நான் ஒரு டேப்லெட் காலம் காட்டுவேன். அந்த டேப்லெட் காலத்தை நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. அடுத்தது கொசிகன் எக்ஸ் கிராஃப், கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் and secant inverse, tan inverse, same, cot x, cot inverse x. இதுல எல்லாமே நீங்க ஃபுல் கிராஃப் போடணும் அவசியம் இல்லை. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டேப்லெட் காலம், இதுதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இந்த டேப்லெட் காலம் மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்ப சைன் இன்வர்ஸ், இது டொமைன், உங்களுக்கு இது டொமைன், இது டொமைன், இது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இந்த சைன் இன்வர்ஸ் கிராஃப் நீங்க வரைகிறதுக்கு இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல நம்ம கிராஃப் என்னவோ அது வரைய தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். காஸ் இன்வர்ஸ்னா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் 0 to π. கொசிகன் இன்வர்ஸ்னா -π/2 to π/2 க்ளோஸ் இன்டர்வல், சிங்கிள்டன் செட் 0 மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். இதுல வந்து கிராஃப் இருக்காது. அதே மாதிரி சீக்கன் இன்வர்ஸ்க்கு 0 to π மைனஸ் சிங்கிள்டன் செட் π/2. tan இன்வர்ஸா இருந்தால் உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2 to π/2. காட் இன்வர்ஸ்க்கு ஓப்பன் இன்டர்வல் 0 to π. இந்த டேப்லெட் காலம் நம்ம லேர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் போட முடியும். ஓகேங்களா? இப்போ நான் டேப்லெட் காலம் சொல்லியிருக்கேன். இந்த டேப்லெட் காலம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சைன் எக்ஸ் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எதை வச்சு பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். மேபி இதுல உங்களுக்கு எதுவும் புரியலன்னா நீங்க என்கிட்ட டவுட் கேட்கலாம். நீங்க டவுட் கேட்டதுக்கு அப்புறம் நான் எக்ஸசைஸ் சொல்லி தர ஆரம்பிப்பேன். வர்ஷினி டவுட் இருக்காமா? ஓகேமா. சந்தோஷி? நோ டவுட்ஸ் மேம். அந்த கிராஃப் வரைகிறதுக்கு பார்த்துக்கோங்க. டேப்லெட் காலம் வந்து ரொம்ப மெயின். இந்த டேப்லெட் காலத்துக்கு இந்த கொடுத்துருக்கிற பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுக்கு என்ன கிராஃப் வருமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வரைய படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல நிறைய நேரங்கள 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் மெமரைஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸசைஸ் சம்ஸ், இதுக்கு ரிலேட்டடா உள்ள சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். டேப்லெட் காலம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போடலாம். Exercise 2.1. Find the principal values of the following. So principal values இது வந்து 1 மார்க்ல தான் கேட்பாங்க. So டோட்டலா நமக்கு 10 divisions இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 10 divisions ஒவ்வொன்றா போடலாம். Exercise 2.1. Question number 1. So question என்னன்னா, find the principal values. Sin inverse of -1/2. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து sin inverse of x அந்த மாடல். இப்ப sin inverse of xனா இந்த டேப்லெட் காலத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். sin inverse of x இது டொமைன் செட். உங்களுக்கு இதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், இதான் ரேஞ்ச், இதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம வேல்யூ வரணும். ஓகேங்களா? அப்போ
இதுல சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங் எடுத்தனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆங்கிளா தான் இருக்கணும். -π/2 to π/2 இதுல உள்ள ஆங்கிள் தான் ஆன்சரா வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ்ங்கிற இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்பதான் நமக்கு வர்ற ஆன்சர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இது ஒரு தீட்டாங்கிற ஆங்கிளா எடுத்துக்கலாம். லெட் sin inverse of -1/2 is equal to some angle theta. இந்த theta தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. இதுல இருந்து sin theta இந்த இன்வர்ஸ் அங்க போச்சுன்னா sin theta is equal to -1/2. The principal or range of principal value branch of sin inverse is closed interval -π/2 to +π/2 closed interval. படிக்கும் பொழுதே closed interval open interval சொல்லி படிங்க. இப்போ இந்த sin theta உங்களுக்கு -1/2. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சைன் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு தீட்டாவை எடுத்துக்கலாம். அப்ப இது எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் எனக்கு டேபிள் ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல 1/2 உங்க சைன் அப்படிங்கிறதுல 1/2 எப்போ வரும்னா 30 டிகிரில வரும். நான் இதை -π/6 போட்டுக்கிறேன். 30 வந்து π/6 சொல்லுவோம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா அந்த கான்செப்ட்ல -1/2 வந்துடும். அப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சைன் தீட்டா இருக்கு. ஸோ ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேம் மீன்ஸ் the two angles are equal. அப்ப theta is equal to -π/6. இப்ப இந்த -π/6ங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். -π/2 to +π/2 இது 0ல இருந்து π/2 ஓகேங்களா. -π/2ன்றது இங்க இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். -π/6 அப்படின்றப்போ ஆங்கிள் இதுல வரும், இந்த இடத்துல இருக்கும். But surely this angle is belongs to closed interval -π/2 to +π/2 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. The principal value of this is -π/6. Therefore principal value of sin inverse -1/2 is equal to -π/6. இந்த கொஸ்டின் நம்பர் 1 டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. டவுட் இல்லைன்னா நான் செகண்ட் சம் நடத்துறேன். கொஸ்டின் நம்பர் 2. Question 2. Cos inverse of √3/2. இதுக்கு பிரின்சிபல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் cos inverse of √3/2 equal to theta எடுத்துக்கலாம். We take this is theta. அடுத்த லைன்ல cos theta is equal to √3/2. cos inverse இருக்கு இல்லையா, cos theta is equal to √3/2. So first range of principal value of cos inverse is the cos inverse is closed interval 0 to π. டேபிள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். இப்ப இதுல இருந்து cos theta is equal to √3/2. √3/2 cos அப்படிங்கிற இடத்துல cos ஃபங்க்ஷன்ல எப்ப வரும் அப்படின்னா நமக்கு 30 டிகிரில வந்துடும். But this is equal to cos π/6. Cos theta is equal to cos π/6.
theta is equal to pi by 6. This is belongs to closed interval 0 to pi. In the interval kulla dhaan irukku. Therefore, cos inverse of root 3 by 2 is equal to pi by 6. Now principal value. Now question number 3. Cosecant inverse 2. Cosecant inverse 2. First, the கொடுத்தது theta எழுதிக்கோங்க. Let cosecant inverse 2 is equal to some theta. அடுத்த லைன்ல cosecant theta is equal to 2. The range of principal value of cosecant inverse is closed interval minus pi by 2, comma pi by 2, subtraction. அதாவது இதுல இருந்து singleton set 0 மட்டும் ரிமூவ் பண்றோம். நீங்க கிராஃப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அந்த minus pi by 2 to pi by 2ல இந்த 0ங்கிற இடம் மட்டும் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் principal value branch for cosecant inverse. So cosecant theta is equal to 2. Cosecant function அதுல எப்போ 2 வரும் பாத்தீங்கன்னா cosecant pi by 6. That is equal to cosecant pi by 6. Cosecant theta is equal to cosecant pi by 6. Theta is equal to pi by 6. This is belongs to closed interval minus pi by 2, comma pi by 2, minus singleton set 0. உங்களுக்கு தெரியும் இதுடைய இதான் minus pi by 2, so plus pi by 2, இது 0. இந்த இடத்தை தவிர பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்மளோட pi by 6 இந்த இடத்துல வரும். So surely this angle pi by 6 belongs to this interval. ஓகேங்களா? இதான் cosecant inverse 2. Therefore, cosecant inverse 2 is equal to pi by 6. At the question number 4. Tan inverse of minus root 3. Tan inverse of minus root 3. Procedure same தாங்க. எல்லா இதும் first theta எடுக்கிறோம். அடுத்த பக்கம் கொண்டு போய் இன்வர்ஸ் ரிமூவ் பண்ணி எழுதுறோம். இந்த டேபிள்ல படிச்ச ரேஞ்ச், அந்த ரேஞ்சை எழுதுறீங்க. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆங்கிள் உள்ள வருதான்னு எழுத போறோம். Let tan inverse of minus root 3 is equal to some theta. Next line, tan theta is equal to minus root 3. Therefore, our range of principal value branch of tan inverse is open interval minus pi by 2, comma plus pi by 2. உங்களுக்கு தெரியும் tan of minus theta is equal to minus tan theta. அதனால root 3 எதுல வரும் பார்க்கணும். tanல tan theta is equal to minus root 3. So root 3 வந்து நமக்கு எதுல வரும் அப்படின்னா tan 45 1, tan 60ல வந்து root 3. அப்ப இதை நான் tan of minus 60 pi by 3 போட்டுக்கலாம். So இப்படி போட்டோம்னா அந்த மைனஸ் கண்டிப்பா ஃப்ரண்ட்ல வந்துரும். Tan theta is equal to tan of minus pi by 3. Theta is equal to minus pi by 3. This angle surely belongs to open interval minus pi by 2 to plus pi by 2. Therefore, tan inverse of minus root 3 is equal to
tan inverse of minus root 3 is equal to minus 5. ஓகேங்களா? இதான் question number 4. இந்த question number 5 பார்க்கலாம். So question number 5. Cos inverse minus 1 by 2. Let cos inverse minus 1 by 2 is equal to some theta. Then cos theta is equal to minus 1 by 2. Therefore, range of principal value branch of cos inverse is closed interval 0 to pi. Cos theta is equal to minus 1 by 2. ஆனால் காஸ்ல வந்து cos of minus theta na cos theta கிடைச்சிரும். மைனஸ் நம்ம மைனஸை வந்து உள்ள ஆங்கிளுக்கு ஃப்ரண்ட்ல போட முடியாது. ஓகேங்களா? அப்போ ஸோ 1 by 2 எதுல வரும் காஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரில வரும். பை பை 3ல வருது. இந்த மைனஸ் அப்படியே வச்சிருவேன். இந்த மைனஸ் as it is. இந்த 1 by 2 பிளேஸ்ல cos of நான் பை பை 3 போடுறோம். ஆனா நம்ம வந்து cos theta is equal to cos இந்த இடத்துல இப்படி இருக்கணும். cos theta is equal to cos அப்படி trigonometry function சேமா இருந்தாதான் இந்த ஆங்கிள் கூட நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். அப்ப ஃப்ரண்ட்ல உள்ள மைனஸ அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் ரூல் படிச்சிருப்போம். அந்த ரூல் படி இந்த ஆங்கிளை மாத்தலாம். அதாவது பை பிளஸ் ஆர் பை மைனஸ் 90 பிளஸ் 90 மைனஸ் அந்த கான்செப்ட்ல இந்த ஆங்கிளை நீங்க மாத்தலாம். இந்த பை பை 3 எப்படி போடுறோம் பாருங்க. cos of pi minus pi by 3. இந்த லைனும் சேமான்னு பாத்துடலாமா? பை அண்ணா 180 டிகிரி 180 டிகிரில trigonometry ஃபங்க்ஷன் மாறாது. காசாவே இருக்கு. பை மைனஸ் அதாவது cos pi by 3 போட்டுரும். பிளஸ் வருமா மைனஸ் வருமான்னு பார்த்தானா பை மைனஸ்னா எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகன் தான் பிளஸ்ஸா இருக்கும். ரிமைனிங் ஃபுல்லா மைனஸ் மைனஸ் ஆகிடுது. மைனஸ் காஸ் பை பை 3 காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல காஸ் தீட்டா, ஹியர் காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா காஸ் ஆஃப் 3 பை மைனஸ் பை இட் இஸ் 2 பை பை 3. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3. இப்ப 2 பை பை 3னா என்ன? பை பை 3 அப்படிங்கிறது உங்களுக்கு 60 டிகிரி. 2 into 60 120. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இப்போ 0 to pi னா இது 0, இது 0 to pi. இதான் ரேஞ்ச் 0 to pi. இந்த 0 to piல 120ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். This is surely belongs to closed interval 0 to pi. Therefore, cos inverse of minus 1 by 2 is equal to 2 pi by 3. இந்த டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 1 மார்க்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி சிங்கிள் டேர்மா இருக்கிறதுல 3 டேர்ம் 4 டேர்ம் சேர்ந்து சிம்பிளிஃபைன்னு கேட்பாங்க. அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2 பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 அப்படி 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் கம்பைன்டு ஃபார்மேட்ல கேட்டா 2 மார்க் டைப் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி தனியா கேட்டாங்கன்னா அது 1 மார்க் தான். கொஸ்டின் நம்பர் 6. tan inverse of minus 1. Let tan inverse of minus 1 is equal to theta. Next line உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். tan theta is equal to minus 1. Range of principal value branch of tan inverse is
So principal value branch tan inverse என்னன்னா open interval minus pi by 2 to plus pi by 2. Tan theta is equal to minus 1. So இந்த இடத்துல minus tan of minus theta எழுதுறதுக்கு chance இருக்கு. It is tan of minus pi by 4. And you know tan of minus theta is equal to minus tan theta. Correct வரும். The left side in tan theta. Therefore, theta is equal to minus pi by 4. This is belongs to open interval minus pi by 2 to plus pi by 2. Therefore, the principal value of tan inverse of minus 1 is equal to minus pi by 4. So, doubts இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. வர்ஷினி doubt இருக்கா? சந்தோஷி doubt இருக்காமா? No, ma'am. Okay. So, question number 7. Question number 7. Secant inverse 2 by root 3. Let secant inverse 2 by root 3 is equal to some theta. Then secant theta is equal to 2 by root 3. Range of principal value branch of secant inverse is closed interval 0 to pi minus singleton set pi by 2. இது நீங்க மெமரைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெமரைஸ் பண்ணிக்கோங்க. Now secant theta is equal to 2 by root 3. So secant அப்படிங்கிற இடத்துல எங்க 2 by root 3 வருது? Otherwise cosல எங்க root 3 by 2 வருது நீங்க பார்க்கலாம். That is a 30 degree. ஏன்னா உங்களுக்கு சீக்கன்ல ஞாபகம் வைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சீக்கன்ங்கிறது காஸோடைய ரெசிப்ரோக்கல். அப்ப காஸா இருந்தா √3/2. √3/2 இங்க வர 30 டிகிரில வரும். That is pi by 6. ஓகேங்களா? அப்ப this is equal to secant pi by 6. Secant theta is equal to secant pi by 6. Theta is equal to pi by 6. So இந்த pi by 6ங்கிறது கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள வந்துரும். This is belongs to closed interval 0 to pi minus singleton set pi by 2. Therefore, secant inverse of 2 by root 3 is equal to pi by 6. The question number 7. Now question number 8. Cot inverse of root 3. Let cot inverse of root 3 is equal to theta. Then cot theta is equal to root 3. Range of principal value branch of cot inverse is open interval 0 to pi. Cot theta is equal to root 3. So cotல உங்களுக்கு இந்த ரிமைன் பண்ணி பார்க்க கஷ்டமா இருந்ததுன்னா tanல எங்க 1 root reciprocal பாருங்க. Tanல எங்க 1 by root 3 வரும்? That is 30 degree.
இந்த third degree நீங்க pi by 6 னு போடணும். This is equal to cot of pi by 6. Cot theta is equal to cot pi by 6. Theta is equal to pi by 6. This is belongs to open interval 0 to pi. Therefore, cot inverse root 3 is equal to pi by 6. So question number 8 complete action. And question number 9. Question 9. Cos inverse of minus 1 by root 2. Let cos inverse of minus 1 by root 2 is equal to theta. Then cos theta is equal to minus 1 by root 2. Range of principal value branch of cos inverse is closed interval 0 to pi. So cos theta is equal to minus 1 by root 2. இதுல வந்து cos of minus theta cos theta வா மாறிடும். நான் first minus அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 by root எங்க வரணும்? உங்களுக்கு pi by 4ல வரும். So the cos pi by 4 மாத்திட்டு அடுத்து all silver teacups rule படி இதை மாத்த பார்க்கணும். இது நமக்கு தெரியும். இது வந்து cos of pi minus pi by 4ல கரெக்டா வரும். So all silver teacup rule செக் பண்ணி பாருங்க. cos of pi minus pi by 4 minus cos pi by 4. இனிமே இந்த bracket term நீங்க simplify பண்ணிக்கலாம். 4 pi minus pi 3 pi by 4. 3 pi by 4 இந்த ரேஞ்சுக்குள்ள வருமா பார்த்துட்டீங்கன்னா pi by 4 னா 45 டிகிரி 45 45 90 வரும். அப்புறம் 135 டிகிரி வரும். 135 டிகிரிங்கிறது 0 to 180 குள்ள தான் இருக்கு. Therefore theta is equal to 3 times pi by 4, which is belongs to closed interval 0 to pi. Therefore cos inverse of minus 1 by root 2 is equal to 3 times pi by 4. Question number 9. Question number 10 பார்க்கலாம். Question number 10. Cosecant inverse minus root 2. Let cosecant inverse of minus root 2 is equal to some theta. Then cosecant theta is equal to minus root 2. The range of principal value branch of cosecant inverse is closed interval minus pi by 2 to pi by 2 and singleton set is 0. This 0 மட்டும் வராது இந்த இன்டர்வல்ல. Cosecant theta is equal to minus root 2. இப்போ நம்ம வந்து cosecant of minus theta
மைனஸ் கொசிகன் போடலாம். √2 சைன்ல வந்து உங்களுக்கு எங்க வந்து பாருங்க, சைன்ல 1/√னா π/4. இப்ப இதை நீங்க கொசிகன் ஆஃப் மைனஸ் π/4 டைரக்டா எழுதிக்கலாம். கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா வரும். But therefore theta is equal to minus π/4. So which is belongs to this range. Minus π/2 to π/2 minus singletons at 0. உங்களுடைய principal value என்னன்னா cosecant inverse minus √2 is equal to minus π/4. So இந்த 1 to 10 sumsல doubt இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. Start the question number 11. Question number 11 பாருங்க. Find the values of the following: tan inverse 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. Then question number 12 பாருங்க. Cos inverse of 1/2 plus 2 times sin inverse of 1/2. So இந்த ரெண்டுமே வந்து நம்ம இப்படி இண்டிவிஜுவல் டேர்ம்ஸா கண்டுபிடிச்சது இங்க மொத்தமா கேட்டிருக்காங்க. So இந்த மாதிரி சம்ஸ் வேணா நமக்கு வேற செக்ஷன்ஸ், அதாவது 1 மார்க் தவிர அடுத்த செக்ஷன்ஸ்ல இருக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 and 12 பார்க்கலாம். Question number 11. Tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. So first இந்த ஒவ்வொரு டேர்மை θ1, θ2, θ3 மென்ஷன் பண்ணிக்கலாம். Let tan inverse of 1 is equal to some θ1. So procedure வந்து previously 10 sums எப்படி போட்டோமோ அதே procedure தான். So first வந்து உங்களுக்கு அந்த sum புரியணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஸ்டெப்ஸ் எழுதி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதாவது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன அந்த லைன் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு சம்முக்குள்ளேயே இப்படி 3 டேர்ம் சேர்ந்து வரும்பொழுது நீங்க அவ்வளவு லென்த்தியா எழுதிட்டு இருக்க வேண்டாம். இப்போ tan inverse of 1 is equal to θ1. tan θ1 is equal to 1. So உங்களுக்கே தெரியும் it is tan π/4. நமக்கு உள்ள ஆங்கிள் வந்து அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுக்குள்ள இருக்கா, பிலாங்ஸ் டு தட் ரேஞ்ச் அப்படிங்கறத எழுத மறந்துடாதீங்க. இப்ப tan இன்வெர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத சைடுல மென்ஷன் பண்ணிருங்க. ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2. நம்ம கண்டுபிடிச்சு வர்ற வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அப்போ θ1 is equal to π/4. This is belongs to open interval -π/2 to +π/2. So first term complete பண்ணிப்போம். இதே மாதிரி cos inverse of -1/2. Take some θ2. Cos θ2 is equal to -1/2. So cosல வந்து cos of minus theta minus cos theta போட முடியாது, ஏன்னா பாசிட்டிவா மாறிடும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1/2 ஓகேங்களா. 1/2 எதுல வரும்னா நமக்கு 60 டிகிரில 1/2 பார்க்கலாம். காஸ் ஆஃப்
π/3. அடுத்த லைன்ல இதை நான் வந்து ஆல் சில்வர் டீ கப் ரூல் படி cos of π - π/3 மாத்திக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணா cos 2 times π/3 வந்திருக்கும். cos θ2. So cos உடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கறதையும் நீங்க ரஃப் ஒர்க்கா நோட் பண்ணிக்கலாம். காசுக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to πக்குள்ள இருக்கணும். 0 to 180, π/3 60. இப்போ 2 times 60 120. கண்டிப்பா உங்களோட ஆங்கிள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. So θ2 is equal to 2 times π/3, which is belongs to closed interval 0 to π. அப்ப θ2 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த தேர்ட் டேர்ம் θ3 எடுத்துக்கலாமா? sin inverse minus 1/2. It is θ3. Sin θ3 is equal to minus 1/2. This is equal to sin of minus சைன்ல இந்த பிளேஸ்ல 1/2 வரும்னா 30 டிகிரில வரும். இஸ் π/6. sin of minus theta minus sin theta. இப்போ இதுல இருந்து θ3ங்கிறது minus π/6. so sin உடைய ரேஞ்ச் என்ன? sin inverse உடைய ரேஞ்ச், that is closed interval minus π/2 to π/2. கண்டிப்பா இந்த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள வரும், which is belongs to closed interval minus π/2 to π/2. இப்போ நம்ம θ1, θ2, θ3 everything கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. θ1 கால்குலேட் பண்ணிருக்கோம், θ2 கண்டுபிடிச்சிருக்கோம், θ3 also calculated. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு क्वेश्चन வேணும்னா சோ ஃபுல்லா ஆட் பண்ணா சம் முடிஞ்சிருது. Now tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. This equal to θ1 plus θ2 plus θ3. So நம்முடைய θ1 π/4, θ2 2 times π/3, θ3 is minus π/6. இது LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நமக்கு வந்து ஆங்கிள்ஸ் π/4 plus 2 times π/3 minus π/6. LCM 4, 3, 6 LCM எடுத்தீங்கன்னா 12 வரும். இப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் 3π, இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 4s are 8, 8π, here 2π. So 8 plus 3 11, 11π minus 2π by 12. 11ல இருந்து 2 லெஸ் பண்ணீங்கன்னா 9π by 12. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். 3 3s are 9, 4 3s are 12. This is equal to 3π/4. நம்ம क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னா 3π/4. That is the answer. இப்படி மோர் தென் 1 டர்ம்ஸ் கொடுத்தா நீங்க செய்ய தெரியும். சம்முக்கு மெயினே வந்து அந்த டேபிள் தான். டேபிள்ல அந்த ரேஞ்ச் படிச்சுனா மட்டும் நம்ம சம் போட முடியும்.